இலக்கு நேர்களுக்கு அன்பு கலந்த வணக்கம். இது மற்றுமொரு தாயக களம். இதில் இன்று எங்களுடன் ஆஸ்திரேலியாவில் இருந்து கணக்காளர் அருள் பொன்னையா அருள் அவர்கள் இணைந்திருக்கின்றார். கணக்கியல் துறை கணக்காளராக ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் பணியாற்றி கொண்டிருக்கின்ற அவர் ஒரு கன்சல்டனாகவும் இருக்கின்றார். எங்கள் மக்களுக்கு தேவையான சில ஆலோசனைகளை நாங்கள் ஏனென்று சொன்னால் முதல் 2 காணொளிகளை முதலாவது ஒரு காணொளியை வெளியிட்டிருந்தோம். அதை தொடர்ந்து அதில் கேள்விகள் பலர் கேட்டிருந்தார்கள். அதற்காக இன்னொரு காணொளியையும் நாங்கள் பதிவிட்டிருந்தோம். அது மக்கள் மத்தியில் மிக மிக அதிக வரவேற்பை பெற்றிருக்கின்றது. பெருமளவானவர்களுக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கின்றது. மேலும் பல கேள்விகளை பலர் இப்போது அதில் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக எங்களால் எல்லா கேள்விகளுக்கும் ஒரு காணொளியில் பதிலளிக்க முடியாது, மிக நீண்டுவிடும் என்பதால் நாங்கள் கொஞ்சம் கேள்விகளாகவே இதில் மக்களுக்கான ஒரு உதவியாக அவர்களுக்கு ஒரு விளக்கமாகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்துகின்றோம். அது கடந்த வாரத்தில் கேட்கப்பட்ட கேள்விகளின் தொடர்ச்சியாக இந்த வாரமும் நாங்கள் பல கேள்விகளை தெரிவு செய்து முக்கியமான கேள்விகளுக்கான ஒரு கேள்வி பதில் நிகழ்வாக இந்த நிகழ்வு இடம்பெறும். வணக்கம் அருள். வணக்கம் அருள். நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு முன்னால இப்ப 4 மணித்தியாலத்துக்கு முன்னாலே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார். அவர்கிட்ட கேள்விக்கு பதிலை சொல்லிப்படும் உங்களோட கேள்வி கேட்க சொல்றேன். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், நீங்கள் சொன்ன பகிர்வுக்கு மிகவும் நன்றி, இருப்பினும் பல இடங்களிலே தவறாக வழி நடத்துகிறீர்கள் என்று சொல்லி போட்டு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய எல்லாருக்கும் சொல்லுகிற முதல் விடயம் உண்டு. நான் கொடுக்குற தகவல்கள் எல்லாம் உரிய ஒரிஜினல் சோர்சஸ்ல, அது எந்தெந்த திணைக்களங்கள் எந்த பகுதிகளில் இருந்து தகவல்கள் எடுத்து தருகின்றமோ என்பதை தவிர ஒன்றை தவிர, அன்றைக்கு நான் மாங்குருவியும் மரங்கொத்தியும் வீடு கூடு திரும்ப தடையில்லை என்ற பாடல், அது நான் தவறுதலாக புதுவை ரத்னதுரை என்று குறிப்பிட்டிருந்தேன். அது உண்மையில் காசி ஆனந்தனின் பாடல் பலர் குறிப்பிட்டிருந்தார்கள். அவற்றை தவிர இந்த இந்த குடியுரிமை சம்பந்தமாகவோ இல்லை டின் நம்பர் சம்பந்தமாகவோ நேரடியாக இமிகிரேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது குடிவரவு குடியரவு திணைக்களத்தில் இருந்து அதனுடைய ஆவணங்களில் இருந்து பெறப்பட்ட தகவல்களை தான் கொடுக்கிறேனே தவிர, நான் ஒன்றும் கற்பனையில் சிந்தித்து வேறு யாரிடம் கேட்டு வேறு யூடியூப் பாட்டு கொடுக்கவில்லை. முதலாவது அவர் கேட்ட கேள்வியின்படி என்னென்றால், 22 வயதுக்கு மேற்பட்ட அதை விட இன்னொன்று கேட்கிறார், பெற்றார்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைத்ததன் பின்னர் குழந்தை பிறந்தாலும் அவர்களுக்கு இரட்டை குடியுரிமை எடுத்திருக்கிறார்கள், ஆனால் நீங்கள் அதை இல்லை என்று சொல்லுகிறீர்கள். எனக்கு தெரிய சிலர் இங்கே வெளிநாட்டில் எடுத்திருக்கிறார்கள் என்று. நான் நேரடியாக எனது மகளுக்கு இதே சூழ்நிலை, எங்கள் 2 பேருக்கும் இரட்டை குடியுரிமை இருந்த போதுதான் என் மகள் பிறந்திருந்தார். நாங்கள் 2 பேரும் எங்களுடைய குடியுரிமை எடுக்கும் பொழுது நேரடியாக குடிவரவு குடியரசு திணைக்களத்தின் 4ஆம் மாடிக்கு சென்றிருந்தோம். அங்கே நேரடியாக கிடைத்த தகவலின் அடிப்படையிலே, அதாவது பெற்றார்கள் இரட்டை குடியுரிமை ஏற்கனவே வெளிநாட்டில் எடுத்துவிட்டால் பிள்ளைகளுக்கு இரட்டை குடியுரிமை இல்லை என்பதை தெளிவாக கூறினார்கள். அதுதான் அவருடைய வெப்சைட்ல ஆவணங்களும் குறிப்பிடுகின்றன. நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் உரிய ஒரு இந்த மைக்ரேஷன் ஆலோசனை ஒரு லோயர்ஸ் ஃபர்ம் கொடுத்திருக்கிறது. அப்படியான சூழ்நிலையிலே நீங்கள் ஸ்பெஷல் விண்ணப்பமாக விண்ணப்பித்து பெறுவதற்காக சந்தர்ப்பம் இருக்கின்றன. அதை நாங்கள் இங்கே கூறுவதற்கு முடியாது. அதாவது 2வது கேட்டிருக்கிறார், நீங்கள் தவறாக இலங்கையில நிலையான வைப்பு $2,500 இருந்தால் போதும் என்று சொல்லி, ஆனால் $25,000 என்று குறிப்பிட்டீர்கள் என்று. மிக மிக தவறான தகவல். நான் தெளிவாக குறிப்பிட்டிருந்தேன், உங்களுக்கு இலங்கையிலே ஏற்கனவே 25 லட்சம் ரூபாய் நிலையான வைப்பில் இருந்தால் 2.5 மில்லியன் என்று கூறியிருந்தேன். இருந்தால் இரட்டை குடியுரிமைக்கு விண்ணப்பிக்கலாம். இல்லை என்றால் இப்ப முதலீடு செய்திகளா இருந்தா வங்கியில எங்கேயாவது $25,000 அமெரிக்க வங்கியில் வைப்பிட்டோ, அல்லது இந்த அரசாங்கத்தினுடைய பிணைகள் முறிகள் ஆவணங்கள், அதாவது கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் என்று சொல்வார்கள், அவற்றில் முதலிட்டால் மட்டும்தான் கிடைக்கும் என்பது இது என்னுடைய குடிவரவு திணைக்களத்தினுடைய தகவல் பக்கத்திலே இருக்கிறது. இதுல எந்த தகவலும் நான் தவறாக கூறவில்லை என்பதையும் உங்களுக்கு கூற வைக்க விரும்புகிறேன். நான் இன்னொரு நிகழ்வில் இது சம்பந்தமாக அந்த இணையதளத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட அதே ஃபார்முகள் அதே தகவல்களை உங்களை ஸ்கிரீன்ல காட்டிக்கொண்டே விளங்கப்படுத்த இருக்கிறேன். அவை இப்பொழுது அடுத்த கேள்விக்கு வாருங்கள். அதாவது இந்த எப்படி பிறப்பு சான்றிதழ் பிள்ளைகளுக்கு எடுப்பது என்பது தொடர்பாக நீங்கள் பதிலை வழங்கி. நான் நினைக்கிறேன் அவருடைய கேள்வி பிறப்பு சான்றிதழ் எப்படி எடுப்பது என்ற கேள்வியினுடைய அர்த்தம் வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்காகத்தான்.
வெளிநாட்டில் பிறந்த பிள்ளைகளுக்கு எப்போ பிறப்பு சான்றிதழ் எடுக்கலாம் என்ற மிக முக்கியமான முதலாவது நிபந்தனை, நீங்கள் 2 பேரும் வெளிநாட்டு சிட்டிசன்ஸ் ஆக பிறகு குடியுரிமை எடுத்ததுக்கு பிறகு பிறந்தா பிறப்பு சான்றிதழ் எடுக்க இயலாது. அது முதலாவது. உங்கள் ஒருவருக்காவது இலங்கை குடியுரிமை இருந்து இன்னொரு ஆளுக்கு குடியுரிமை வெளிநாட்டு குடியுரிமை இருந்திருந்தாலாவது இலங்கைக்கு ஒருவருக்கு இருந்தாலாவது எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்னா, நீங்கள் இருக்கிற நாடுகளில் உள்ள இலங்கை தூதரகத்துக்கு 3 மாதங்களுக்குள்ள கொண்டு போய் உங்களோட பெற்றாரனுடைய இலங்கை பிறப்பு சான்றிதழ், இலங்கையுடைய பாஸ்போர்ட், இலங்கையில திருமணம் முடித்த விடயங்கள், இப்படியான விவரங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து நீங்கள் அங்கே பதிவு செய்யலாம். அதுக்கு B4 என்கிற ஃபார்ம் இருக்கிறது. முதல் 3 மாதங்களுக்குள்ளே பிள்ளைகளுக்கு பதிவு செய்வது என்றால், 3 மாதத்துக்கு பிந்தி என்றால் B6 என்ற ஃபார்ம் இருக்கு. அதுக்கு கொஞ்சம் பெனால்டி சார்ஜ் பண்ணுவார்கள் பிந்தினதுக்காக. ஒரு வருடத்துக்கு பின்னவும் போய் பதிவு செய்யலாம். அதுக்கு நிறைய தண்டப்பணம் பெனால்டி கட்டி நீங்கள் பதிவு செய்யலாம். இவ்வளவுதான் இப்போதைக்குள்ள தகவல்கள். இதை விட இன்னும் ஒன்றும் இருக்கிறது, நான் கூறி வைக்க விரும்புகிறேன். நீங்கள் இலங்கைக்கு செல்லுகின்றீர்களாக இருந்தால், உங்கள் குழந்தையை கூட்டி செல்லுகின்றீர்களாக இருந்தால், இலங்கையிலே பெறுகிறக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது என்னவென்றால், இலங்கையிலே முதல்ல இந்த வெளிநாட்டு எல்லா வெளிநாட்டு நிறுவனம், அதாவது ஃபாரின் கன்சுலேட் சொல்றது, வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு என்பது கொழும்பில் இருக்கிறது. அந்த அலுவலகத்துக்கு இதே ஆவணங்களை உங்கள் குழந்தையும் கூட்டிக் கொண்டு சென்றீர்களாக இருந்தால், முதலில் எங்கே 13,700 ரூபாய் ஏதோ கட்டணம் ஒன்றை செலுத்தி பற்றுச்சீட்டை பெற்று ஆவணங்களை கொடுத்ததன் பின்னர் நீங்கள் இந்த பிறப்பு இறப்பு பதிவு நிறுவனம் என்று பத்திரமுலையில் இருக்கிறது, அங்கே இந்த பெற்றுக்கொண்ட இந்த பணம் செலுத்திய ஆவணத்துடன் அங்கே போனீர்களாக இருந்தால், அங்கே அதற்குரிய விண்ணப்ப படிவங்களை பெற்று அங்கே பதிவு செய்து கொள்ள முடியும். அப்ப 2 ஒன்றில் வெளிநாட்டிலே தூதரகங்களிலே பதிவு செய்யலாம், அல்லது இலங்கைக்கு சென்று 2 நிறுவனங்களுக்கு செல்லணும். ஒன்று வெளிநாட்டு அந்த கன்சுலேட் ஆஃப் என்று சொல்றது, அதாவது என்ன தமிழ் சொல்றேன் வரவில்லை எனக்கு, அந்த அங்க முதலாவது இந்த வெளிநாட்டு அலுவல்கள் அமைச்சு அதுக்கும், 2வது பிறப்பு இறப்பு விவாக பதிவு நிறுவனம் அமைப்பு, அதாவது டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கிறது பத்திரமுலையிலே, அங்கே சென்று பதிவு செய்து கொள்ளலாம். நல்லது. 2வது கேள்வி என்னன்னு சொன்னால், எனது கேள்வி இரட்டை குடியுரிமை தொடர்பாக. இப்போது 55 வயதை கடந்தாலும் வேறு நாட்டு குடியுரிமை பெற முன்பிருந்தே நீண்ட காலமாக இலங்கையில் உள்ள வங்கிகளில் பண வைப்புகள் இருந்தால் அவற்றையும் காட்ட வேண்டுமா? அப்படி இருந்தால் ஏதும் பிரச்சனை வருமா? இதுவும் பிரச்சனை வருமான்றதுக்கு நான் சொல்ல முடியாது. நாங்கள் சட்டப்படி அதுக்கான அங்கீகரிக்கப்பட்ட ஆட்கள் இல்லை. ஆனால் எந்த ஒரு நாடும் சொல்லுது, உங்களுடைய நாட்டை தவிர வேறு எங்கேனும் இருந்து வார வருமானங்களை காட்டிக்கொள்ளுங்க உண்டு. ஆனால் இதுல உலக நாடுகள் எல்லாருக்கும் தெரியும், இந்த வெளிநாடுக்கு வந்தவை, அந்த நாட்டுல பிறந்து 25-30 வருஷம் வாழ்ந்துட்டு வந்தவை, கொஞ்சமா சொத்துக்கள் பணங்கள் இருக்கும் என்று சொல்லி. ஆனா இந்த யானை பசிக்கு சோழ பொறி போல இப்படி யோசிச்சு பாருங்க, என்னன்னா எங்களோட எக்ஸ்சேஞ்ச் ரேட்டுக்கு மிஞ்ச வார வருமானங்களுக்கும் சம்பளங்களுக்கும் அங்க இருக்கிற தொகையோ அங்க வர வட்டி தொகைகளோ மிகச்சிறிய தொகை. இப்ப ஆஸ்திரேலியா சில ஒரு சரியான தொகை எனக்கு தெரியல, சிறிய தொகைகள் வருமானம் வந்தால் அதை பெருசா கணக்கில் எடுக்கிறது இல்லை இருக்குது. அதே மாதிரி வெளிநாடுகளுக்கும் தெரியும், சிறு சிறு தொகைகளாக இருந்தால் அவர்கள் கணக்கெடுப்பதில்லை. இருந்தாலும் இது சட்டப்படி அவர்கள் என்ன சொல்கிறார்கள், அவங்க வெளிநாட்டில இருந்து வர வருமானங்களை காட்டத்தான் வேணும் என்று சொல்லுது. இதை நீங்கள் டேக்ஸ் ரிட்டர்ன் செய்யற உங்களோட வரி ஆலோசகர்கிட்ட கேளுங்கோ, நான் என்ன செய்ய வேணும் என்று. இதை நான் சொல்லி என்ன செய்ய வேணும் அப்படின்னு சொல்றது நான் சட்டப்படி அதுக்கு தவறாக இருக்கக்கூடும். ஆனால் எனக்கு தெரிந்த அறிவின்படி இப்ப ஆஸ்திரேலியாவா இருந்தால் அது காட்டப்பட வேண்டும். அவ்வளவுதான். நல்லது. இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், காணியை நன்கொடை கொடுப்பவர்களும் நன்கொடை வாங்குபவர்களும் உறவினர்கள் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றிருந்தால் இவர்கள் டின்னுக்கு விண்ணப்பிக்க வேண்டுமா? இது சம்பந்தமாக நான் நாளை அடுத்த நிகழ்விலே டின் எப்படி பதிவு செய்கிறேன் என்று அந்த அவர்களுடைய இணையதளத்துக்கு போய் அந்த டின்னை பதிவு செய்கிற அந்த பக்கத்தை திறந்து எப்படி பதிவு செய்கிறேன் என்ற படிப்படை முறையாக நான் வழங்கப்படுத்துகிறேன். கடந்த பதிவிலும் குறிப்பிட்டிருந்தேன், இப்பொழுதும் குறிப்பிடுகிறேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு வந்து இப்ப வெளிநாட்டு சிட்டிசன் ஆயிட்டீங்கள், வெளிநாட்டுக்காரர். ஆனால் இலங்கை இப்பொழுது உங்களை எப்படி கணித்து வச்சிருக்கிறது என்றால் பதியாதோர் வெளிநாட்டுக்காரர், நான் ரெசிடென்ஸ் ஆஃப் ஸ்ரீலங்கா. இப்போ உங்களையும் அந்த நாட்டில உள்ள வதியாதோர், ஆனா எங்கட நாட்டுல பிறந்த எங்கட நாட்டுல பிறந்த நீங்க பிறப்பு சான்றிதழ் இருக்குது, ஐடென்டி கார்டு இருக்குது, இங்கே உங்களுக்கு சொத்துக்கள் இருக்குன்ற வகையில உங்களையும் அவ்வாறு பார்க்கிறார்கள். சரிதானே? இப்ப வச்சுக்கொள்ளுங்க, நீங்க வெளிநாட்டுல சிட்டிசன் கிடைச்சதோ சிட்டிசன் கிடைக்கலையோ எதுவா இருந்தாலும் நான் சொன்ன போல காணிகள் விற்கிறது, வாங்குற சொத்துக்கள் விற்றல் வாங்குதல், வங்கி கணக்கு திறத்தல் உள்ள எல்லாவற்றுக்குமே உங்களுக்கு ஒரு அதாவது டின் நம்பர் ஆரம்பிச்சிருக்க வேணும்.
அது டின் நம்பர் ஆரம்பிக்கல நாளைக்கு தெளிவா சொல்றேன். இப்ப நீங்கள் தெரிவு செய்யலையா இண்டிவிஜுவலா பொறியினரா எப்படி தெரிவு செய்யறன்றத நான் அடுத்த நிகழ்ச்சியில அந்த பக்கத்தை ஓபன் பண்ணி வச்சோம்னு சொல்லிக்குள்ள உங்களுக்கு தெளிவா இருக்கும். நீங்களும் அந்த டின் நம்பரை பதிவு செய்தே ஆக வேண்டும். உங்கள் இலங்கைக்கு போயக்குள்ள அதை பதிவு செய்யுங்கோ, அல்லது இப்போ ஆன்லைன்ல அதை பதிவு செய்து கொள்ளலாம். அல்லது உங்களுக்கு இலங்கையில வங்கிகள் கணக்குகள் வருமானங்கள் இருந்தால் நான் சொன்ன மாதிரி சிலருக்கு ஏற்கனவே பதியப்பட்டிருக்கும், அவை நீங்கள் பதிய தேவையில்லை. ஆனா கட்டாயம் நீங்கள் எப்படித்தான் இருந்தாலும் இலங்கையில சொத்தரித்து வாங்குறதுக்கு டின் நம்பர் தேவை. நல்லது. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், பிரதேச ரீதியில் காணியின் பெறுமதியை எவ்வாறு பொதுமக்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதையும் கூறிவிடுங்கள் என்று கூறுகிறார். நல்ல கேள்வி. நான் அன்றையும் கூறியிருந்தேன், விலையை குறைச்சி விற்கிறதுக்கு கவர்மெண்ட் பிடிக்கும் என்று சொல்லி என்று வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட் என்று ஒவ்வொரு பிரதேசத்திலேயும் உள்ள கச்சேரிகளுக்கு கீழே தனியான பகுதியாக இயங்குறது. அதாவது அரசாங்க நிறுவனம் வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட், அதாவது பெறுமதியை கணிப்பீடு செய்கிறேன்னு சொல்லுவோம். அங்க போய் நீங்கள் ஒரு ஃபார்மை கொடுத்து காசை கட்டினீங்களா இருந்தால் அதே நேரத்தில் அவங்களோட காணியினுடைய உறுதி, காணியின் வரைபடம், வீடுகள் இருந்தா கட்டின விவரங்கள் எல்லாவற்றையும் கேட்பினும் அதை வச்சுக்கொண்டு அந்த ஏரியாவில் என்ன விலை போகுதுன்றதை வச்சுக்கொண்டு ஒரு விலை, அது அவர்கள் தர்றது அரசாங்கத்தாலே அங்கீகரிக்கப்பட்ட விலையாக இருக்கும். பொதுவாக ஒன்று மனதில் வச்சுக் கொள்ளுங்க, இந்த அதாவது வேல்யூவேஷன் அல்லது கவர்மெண்ட் பார்க்குற விலைன்றது மார்க்கெட்ல சந்தையில போற விலையோட கொஞ்சம் குறையாத்தான் நிறைய வச்சிருக்கேன். ஒரு நாள் அந்த உச்ச விலையவே காட்ட மாட்டேன். அந்த விலைக்கு மையப்படுத்த நீங்கள் விற்கணும்ன்றது. ஆகவே உங்களுக்கு சந்தேகம் இருந்தா வேல்யூவேஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு போங்க. இன்னும் கணக்கு வழிகள் இருக்குது. முனிசிபாலிட்டியில போயிருக்கலாம். முனிசிபாலிட்டி சோழவரி கட்டுறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு சோழவரி என்று தீர்மானிக்கிறது உங்களோட வேல்யூவை வச்சுக்கொண்டுதான் தீர்மானிக்குது. ஆனா அவர்களால் தரப்படுற இதை நீங்கள் உத்தியோகமா எடுக்கலாமன்ற எனக்கு தெரியாது. ஆகவே அது முக்கியமாக நீங்கள் போய் பெற்றுக்கொள்ளலாம் என்றது ஒண்ணு. அடுத்தது இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், வெளிநாட்டு பிள்ளைகள், அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைகள் பிறந்த பிறகு, மன்னிக்கும், அதுக்கு முன்னாடி இன்னொரு கேள்வி. As a dual citizen, do I have to submit my foreign income with the interest I am getting in Sri Lanka for the tax purpose? அது ரெண்டாவது கேள்வியில இதுக்காக பண்ணி சொல்லிட்டு இருந்தாங்க. இலங்கையில இருந்து வர வருமானம் சட்டப்படி எல்லா நாட்டிலையும் காட்டத்தான் வேணும். அதை உங்களோட வரிய ஆலோசகர்கிட்ட கேட்டுக்கொள்ளுங்க. காட்டணும்ன்றதான் சட்டம். நீங்கள் அதை இவ்வளவு என்ன செய்தீங்கள் செய்யாமட்டீங்கள் என்றதை பற்றி நாங்கள் ஆலோசனை சொல்லக்கூடாது, சொல்ல முடியாது. இன்னொரு கேள்வி, எனக்கு 22 வயது ஆகிறது. அதை இன்னொரு கேள்வியாக இருக்கிறது. அது இந்த அடுத்த கேள்வியை கேளுங்கள். வெளிநாட்டு பிள்ளைகள் அதாவது நீங்கள் சொன்ன மாதிரி பிள்ளை பிறந்த பிறகு தான் நான் வெளிநாட்டு குடியுரிமை பெற்றுக்கொண்டேன். என் கேள்வி என்னவென்று சொன்னால், என் பெற்றோர்கள் எனக்கு சீதனம் கொழும்பில் வீடு தந்தார்கள். எனக்கு பிறகு நான் இல்லாத காலத்தில் எனக்கு பிறகு நான் அவர்களுக்கு என்று உயில் எழுதாமல் இருந்தால் அவர்களுக்கு ஆட்டோமேட்டிக்கலி என் சொத்து போகுமா? இல்லாட்டி நாம் என்ன செய்யலாம்? பிளீஸ் விளங்கப்படுத்த முடியுமா? நன்றி. முடியும் என்றால் இப்பவே அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இதுக்கு மிகச்சிறந்த முறை நீங்கள் அந்த பிள்ளைகளுக்கான உயில் டீட் எழுதி வச்சிருக்கிறதான் மிகச்சிறந்த முறை. இலங்கையில வாரிசு சொத்து எப்படி போகும்ன்ற சட்டம் பெரிய நீண்டகா இருக்கிறது. பிள்ளைகளுக்கு எப்படி போகும்ன்றது அது எவ்வளவுத்தையும் நீங்கள் பார்த்து அல்லது உங்களோட பிள்ளைகள் நாளைக்கு தேடி போறதோ இல்லை. உங்களுக்குள்ள ஒரு சாதகமான விடயம் என்னென்னா, உங்களுக்கு இரட்டை குடியுரிமை கிடைக்கிறதுக்கு முதலேயே உங்களோட பிள்ளைகள் பிறந்திருக்கிறபடியா அந்த பிள்ளைகளுக்கு இலங்கை குடியுரிமை எடுக்கிறதுக்கோ நல்லது இலங்கை பிரஜைகளாக கருதப்படுறதுக்கு முழுமையான சந்தர்ப்பம் இருக்குது. ஆகவே நீங்கள் என்ன செய்ய வேண்டியது, ஒரு சட்டவாளரை பிடித்து, சட்டவாளர் எனக்கூடியது அட்டோர்னி அட் லா என்றவரை பிடித்து அல்லது நொட்டாரி பப்ளிக்கும் செய்யலாம் என்று நினைக்கிறேன். அவரை பிடித்து இந்த உயிலை எழுதி விடுங்கள். இந்த உயிர் எழுதுவதற்கு உங்களோட சொத்தினுடைய டேட், உங்களுக்கு கிடைத்த சீதனத்துக்குரிய ஆதாரம், அதுக்கு நீங்கள் வரி கட்டினால் அந்த வரி கட்டுகின்ற ஆதாரங்கள் போன்றவற்றை கொடுத்து அவர் அவங்களுக்கு எழுதி வைப்பார். யார் பிள்ளைகளுக்கு போய் சேரும் என்று. அதனால இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. இதை சொல்றது உயில், அதாவது வில் என்று இங்கே கூடுவார்கள். வேறு நாடுகளில் வேறு சொற்பொழிவும் இருக்கக்கூடும். இன்னொன்று, உயில் ஸ்ரீலங்கா லோயர் மூலம் எழுத வேண்டுமா அல்லது நீங்கள் முதல் சொன்ன பவர் ஆஃப் அட்டர்னி மாதிரியாக செய்ய வேண்டுமா என்று கேட்டிருக்கிறேன். இந்த ரெண்டையும் பாருங்க. பவர் ஆஃப் அட்டர்னி வேற, உயில் வேற. உயில் இறந்ததுக்கு பிறகு விஷயத்தை போய் கதைக்கிறோம். பவர் ஆஃப் அட்டர்னி உயிரோடு இருக்கிறத பற்றி கதைக்கிறோம். பவர் ஆஃப் அட்டர்னி என்ன, நீங்கள் இல்லாமல் உங்களோட சொத்துக்களை கையாளுறதுக்கு, விற்கிறதுக்கு, வாங்குறதுக்கு, சோழ வரி செலுத்துறதுக்கு, அது சம்பந்தமான மின்சார கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு, இல்லை கட்டணம் செலுத்துறதுக்கு, இது மாற்றங்கள் வேற முழு உரிமையை அதை கொடுக்குறீங்களா? அதுதான் பவர் ஆஃப் அட்டர்னி. அன்றைக்கு நாங்களும் சொல்லியிருந்தோம். பவர் ஆஃப் அட்டர்னி
எவ்வளவு தயாரிக்கிறேன்னு சொல்லி இருந்தோம். அங்கே இருக்கின்ற ஒரு நோட்டாரி பப்ளிக்கோ அட்டோர்னி லோ இருந்து இப்போ உள்ள நடைமுறை சொல்லுறேன், அங்கே இருந்து தயாரித்ததை இங்கே அனுப்பி விடுவார்கள் வெளிநாட்டுக்கு. இங்கே உள்ள ஒரு ஒவ்வொரு நாட்டின் சட்டங்களை பொறுத்தது. இப்போ ஆஸ்திரேலியாவில இருந்தா நான் இங்க உள்ள ஒரு நோட்டாரி பப்ளிக்கோ பவர் ஆஃப் அட்டோர்னி லோட்ட கொண்டு போய் 2 பேர் சாட்சியாக முன்னிலையில் கையொப்பமிட்டு கொடுத்தால் அங்கே அனுப்பிவிட அது செல்லுபடியாகும். அங்கே சென்ற உடனே 31 நாட்களுக்குள்ளே கச்சேரியில கொண்டே பதிவு செய்யவும் வேண்டும். இதுதான் பவர் ஆஃப் அட்டோர்னி. உயில் என்பது நான் முதலே குறிப்பிட்டிருக்கிறேன், முதலாவது கேள்வியில உயில் சொல்லியிருந்தேன் எப்படி என்றது. அவை அந்த முதலாவது கேள்வியில உங்களுக்கான பதில் இருக்கிறது. இதுல எனக்கும் ஒரு கேள்வி இருக்கிறது. இப்ப பவர் ஆஃப் அட்டர்னி 5 வருடங்கள்லாம் செல்லும் என்று கூறுகிறார்கள். 5 வருடங்களுக்கு ஒருக்கா திருப்ப கொடுக்க வேண்டும் என்று. முதல் 2022ஆம் ஆண்டுக்கு முன்னர் கொடுக்கப்பட்ட பவர் ஆஃப் அட்டர்னிக்கு ஆயுட்காலம் சொல்லப்படவில்லை. அதனால லோயர்மார் பாதிரினம் அப்படியான பவர் ஆஃப் அட்டர்னியா இருந்தா இப்பவும் பாவிக்கலாம் என்று சொல்லிண்டு. ஆனா இன்னொரு இடத்துல பத்தி நீங்க ஒரு அரசாங்க திணைக்களத்துல போய் நீங்கள் நேர போய் கேளுங்க, 10 பேர்கிட்ட கிட்ட 10 வகையான விட சொல்லுவீங்க. அது இங்க வெளிநாடுகள்லயும் இருக்கு, சரிதானே? இதே விடையத்தை நீங்க கேட்டீங்கன்னா ஒரு ஆள் சொல்லுவார் 25 வருஷம் செல்லுண்டா இப்பவும் செல்லுபடியா. இன்னொரு ஆள் சொல்லுவா இல்ல 2022 சட்டம் மாற்றியாச்சு அவங்க செல்லல. பொதுவா வச்சு கொள்ளுங்க, பழைய செய்த பவர் ஆஃப் அட்டர்னியும் இப்ப செய்த பவர் ஆஃப் அட்டர்னியும் 5 வருஷத்துக்கு மேலே என்றா தானாகவே அது காலாவதியாகிவிடும். இனிமேல் அந்த உரிமை அவர்களுக்கு இருக்காது. அப்புறம் மற்ற மாதிரி கூட அவர்களை சொத்தை எடுத்துக் கொள்ளலாம்ன்றது அப்படி என்பது அல்ல. உங்களுக்கு திருப்பி உரிமை வந்துடும். திருப்பி இன்னொரு இதே புதிய என்னோட காலத்துக்கு காலம் இந்த பவர் ஆஃப் அட்டர்னி சட்டங்கள் திட்டங்கள் மாறும் என்றதான் அவங்க நினைக்கிறாங்க. அதுக்கு பிறகு வேறு நடக்கலாம், கொள்ளலாம், சூழ்நிலைகள் மாறலாம் என்றதான் செய்யணும். ஆகவே பவர் ஆஃப் அட்டர்னி 5 வருஷம் இப்படியே சிம்பிளா வச்சுக்கணும். பவர் ஆஃப் அட்டர்னி 5 வருஷம் முடிஞ்சுதா அது காலாவதி ஆயிட்டுது, திருப்பி புதுசாக எழுதணும். நல்லது. இன்னொரு கேள்வி என்னன்னு சொன்னால், இந்த இரட்டை குடியுரிமை பற்றி இன்னும் கொஞ்சம் விரிவாக கூற முடியுமா? உங்களால் ஒவ்வொரு அம்சங்களையும் பற்றி என்ன செய்ய வேண்டும்? ஏனென்றால் ஒவ்வொருவரிடமும் கேட்கின்ற போது ஒவ்வொருவர் ஒவ்வொரு விதமாக கூறுகிறார்கள். அதனால் தான் கேட்கிறேன். முதலும் சொன்னானே ஒவ்வொரு சொல்லி இலங்கையில போய் ஒரே கேள்வியே ஒரு திணைக்களத்துல வேற வேறு சட்டத்தை பாருங்க. வேற இங்கேயும் கூட நாங்கள் ஒரு பல திணைக்களங்கள்ல ஒவ்வொரு வகையான பதிலை சொல்லி சில தெளிவில்லாத பதில்கள் சொல்லி நான் பார்த்து சொல்லணும், கேட்டு சொல்லணும், சரிதானே? ஆகவே இந்த இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக நான் தரப்போர்த்தாவல் அடுத்த நிகழ்ச்சியில இந்த இரட்டை குடியுரிமை சம்பந்தமாக இலங்கை குடிவரவு திணைக்களத்தினுடைய உத்தியோகபூர்வமாக தகவல் இருக்கிறது, எப்படி பெறலாம்ன்றது 3 மொழியிலேயும் இருக்கு. தமிழ்ல, சிங்களத்துல, ஆங்கிலத்துல இருக்குது. நான் தமிழ்ல உள்ளதை அப்படியே எங்களை ஸ்கிரீன்ல போட்டு காட்டி முதல்ல விளங்கப்படுத்துறேன். அது உண்டு. அப்ளிகேஷன் ஃபார்ம் இங்கிலீஷ்ல மட்டும்தான் நிரப்பலாம். இந்த கம்ப்யூட்டர் தேவைகளுக்கு வர்றபடியா இங்கிலீஷ்ல நிரப்பலாம். நான் அதையும் கூட தமிழிலே அப்படியே அப்ளிகேஷன் ஃபார்மே தமிழ் ஆக்கி எடுத்து வச்சிருக்கிறேன். அப்படியே ஸ்கிரீன்ல உங்களுக்கு போட்டு காட்டி இந்த கேள்வி ஏன் கேட்கணும் என்னமா இருப்பது சொல்லணும், இந்த கேள்வி ஏன் என்னமா இருப்பது, இந்த கேள்வியை இப்படி கேட்கணும், அப்போ உங்களுக்கு குழப்பம் வருமன்றத சில விளக்கங்களை நான் தாரேன். ஆகவே அது உங்களுக்கு தெளிவா இருக்கும். என்னடா இப்படித்தான் நீங்க சொன்ன மாதிரி தான் எங்கள்கிட்ட உள்ள நாங்கள் ஒரு பழக்கம் இருக்கேன்டா, நாங்கள் இந்த மூலங்களை தேடி அறிகிறது இலக விட்டு பக்கத்துல யார்ட்டீங்க அப்படி இப்படி கேட்கிற கொள்றன்றதுனால ஒவ்வொரு தரம் ஒவ்வொரு வகை சொல்லுவேன். ஒருவார் இப்படி சொல்லுவார், அப்படி சொல்லுவார், ஒரு ஆள் இப்படி சொன்னார் சொன்னது அப்படி இப்படி இல்லை எனக்கு தெரியும் இந்த மாதிரி சொல்லுவார். இப்ப நான் சொல்றது ஒன்றுமே நான் யார்கிட்டையும் கேட்டு சொல்றதில்லை. முழுக்க முழுக்க இந்த குடிவரவு குடியரசு திணைக்களத்தினுடைய இணையதளத்திலிருந்து பெற்றுக்கொண்டதும் அவர்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம்ல இருந்து பெற்றுக்கொண்டதையும் அடுத்த நிகழ்ச்சியில பார்ப்போம். இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், எனது பெற்றோர் சொத்து என் பெயருக்கு மாற்றி இருக்கிறார்கள். பெற்றோர் அவற்றை பெயருக்கு சொத்தை மாற்றி இருக்கிறார்கள், எழுதித்தான் இருக்க வேண்டும். அவர்கள் இப்போது இல்லை. எனது தந்தையாரின் பெயரில் வரி செலுத்துகிறேன். எனது பெயருக்கு மாற்றலாமா? பிள்ளைகளுக்கு எங்கள் எப்படி உயில் எழுதுவது என்றும் கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். பயம் காட்டுகிறார்கள். அதை விற்கவும் என்று எனக்கு பிள்ளைகளின் பேரில் எழுத விருப்பம். உங்கள் கருத்தை எதிர்பார்க்கிறேன். நினைக்கிறேன் வேறையாக கதைச்சா பிறகு அவையர்கள் பயப்படுத்துகிறார்கள் என்றுதான். எந்த பயமும் தேவையில்லை. உங்களுக்கு உங்களுடைய தந்தையாரால கொடுக்கப்பட்டதுக்கான முழுமையான ஆவணம் இருக்குது. ஆனால் உங்களோட பேர்ல வரி மாற்றுறது அதுதான் ஒரு பெரிய தலையடியான விஷயம். இந்த சோழ வரியை மாத்துறதுக்கு யாழ்ப்பாணத்துல அலைகிற அலைச்சலை மட்டும் பாத்தீங்கன்னா அதுக்காக நான் விட்டுட்டு வந்த வரலாறு இருக்குது. அது சொன்னீங்கன்னா ஒரு பெரிய கட்டுரை, ஒரு பெரிய காவியமே எழுதலாம் ஒரு சோழ வரி கிடைக்கிறாரு. சரிதானே? முதலாவது நீங்கள் என்ன செய்யணும்டா, உங்களுக்கு இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் உங்களோட பேர்ல தான் அப்பா உங்களுக்கு எழுதி தந்ததுக்கான உறுதி டீட்டை வச்சுக்கொள்ளுங்க. அப்பா இறந்த மரண சான்றிதழை வச்சுக்கொள்ளுங்க. இவ்வளவு காலம் நீங்கள் வரி செலுத்தின ஆவணங்களை கொண்டு போங்க. நீங்கள் இப்ப செய்ய வேண்டியது, நீங்கள் எந்த பிரதேசத்துல எங்க இருக்கிறீங்களோ அந்த உங்களோட இடத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. தென்மராட்சி என்றா சாவகச்சேரி, வலிகாமம் என்றா பல இடங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு சுழிவரத்துல ஒன்று இருக்குது,
இன்னொன்று நான் நினைக்கிறேன் வட்டுக்கோட்டையில ஒன்று இருக்குது. அப்படி ஒவ்வொரு பிரதேசத்துக்கும் அந்தந்த இடங்கள்ல சோழவெறி, அதாவது இந்த பிரதேச சபையில சோழவெறி பிரிவு இருக்குது. அந்த சோழவெறியில பிரிவுல போய் பெயர் மாற்றம் செய்ய வேணும். பெயர் மாற்றம் செய்கிறதுக்கான விண்ணப்பத்தை நீங்கள் கொடுக்க வேணும். பெயர் மாற்றத்தை செய்கிற விண்ணப்பத்துல தான் உங்களை இவ்வளவு தூரம் அலைக்கழிக்கலாமோ, வேணுமென்று அதை திட்டமிட்டு அலைக்கழிக்கணுமோ இன்னமொன்று தெரியாது. தேவையில்லாத உதாரணத்துக்கு உங்களுக்கு சொந்தமா இருக்கிற ஆவணமே உங்களுடையதான்னு கேட்பினோம், அல்ல அதுக்கு ஆதாரம் கொண்டு வாங்க கொண்டு கேட்பினோம். லோயர்கிட்ட கொண்டே ஒரு வெளிப்படுத்தல் பத்திரம் கொண்ட முடிச்சு தாங்க கொண்டு அது லோயருக்கு வைக்கும் இடையில ஒரு உடன்பாடு வச்சிருக்கணும், 2 பேருக்கும் கமிஷனுக்கு அனுப்புவேன். அப்புறம் அது அவையே அணை போட்டு சொல்லி நம்ம அது செல்லுபடியாகாது, திருப்பி இருக்கா பேப்பர்ல போடும்போது இது எங்கடதான் சொத்தன்னு சொல்லி இப்படி எல்லாம் அலக்கழிக்கணும். ஆனா அது இப்படி எல்லாருக்கும் நடக்கும்ன்றது இல்லை. உங்களுக்கு நான் சொன்னதின்படி வரி மாற்றம் என்ற ஒரு வேறு சோழவெறி பெயர் மாற்றம் என்றது இப்ப நான் நல்லூர்ல உள்ள அலுவலகத்துல போய் செய்யும் பொழுது இலகுவாக எல்லாவற்றையும் செய்து கொடுக்குறேன். நான் செய்திருக்கிறேன். நாவே ஒரு உங்களோட எனக்கு தெரியா எந்த ஊர்ல அந்த பிரதேச செயலத்துக்கு செல்லுங்கள், அல்லது இப்ப எங்க பவர் ஆஃப் அட்டோர்னி ஒன்றை கொடுத்தீங்களா இருந்தா அதை வச்சு செய்யலாமான்ற எனக்கு நான் ஆராய்ச்சி போட்டு சொல்றேன். நீங்கள் போய் இந்த சோழவெறிய மாற்றத்தை செய்தீர்களா இருந்தால் உங்கள் சொத்து உங்களுக்குரியது, யார் சொன்னாலும் கேட்காதீர்கள். நீங்கள் பயப்படாமல் உங்கள் சொத்து உங்களுக்கா இருக்குது. பிள்ளைகளுக்கு போக வேணும் என்றால் பிறகு அதை வச்சு கொண்டு உயிரை எழுதி விட்டுருக்கீங்க என்றால் வசதி. இந்த வாரிசு சொத்துரிமைகளை பற்றி எல்லாம் பெருசா பிள்ளைகள் போய் தேடுறதை விட உயிர் எழுதி விட்டீங்களா இருந்தா உங்களோட சொத்தை யாரும் முடுங்க இயலாது. நீங்கள் அதை பற்றி உங்களோட சொத்து உங்களுக்கு வராமல் வேறு யாருக்கு போகிறது. ஆனா உண்டை மட்டும் கவனிங்க, அந்த ஊர்ல கன சொத்துக்கள் ஏற்கனவே கனகாலம் போய் பார்க்காத சொத்துக்கள் ஏற்கனவே இந்த வெளிப்படுத்தல் உறுதி என்னொன்று இலங்கையில் இருக்குன்னு சொன்னால கொஞ்ச காலம் நான் வாழ்ந்தேன், இதுக்கு நான் வாழ்றேன் வெளிப்படுத்தி உறுதிகள் முடித்து விட்டு அதையும் என்னவோ தெரியாது ஒரு சட்டத்தில் உள்ள பெரிய ஓட்டை அதை வச்சுக்கொண்டு அவர்கள் தங்களுக்கு சொந்தமாக்கி இருக்கிறார்கள். நீங்கள் தற்செயல போய் அதுக்கு போய் வழக்கு போட்டீங்க கண்டாலும் இலங்கையில சிவில் வழக்கு முடிய 7 வருஷத்துக்கு 5 ஒடுக்கம் 7 வருஷம் எடுக்கும். அதுல அலையிறதையாலே கைவிட்டு மக்கள் இப்படி எல்லாம் நடக்குது பிரச்சனைகள். ஆவையை பற்றி மேலதிகமா நாங்கள் கதைக்கப்பட்டு அடுத்த கேள்விக்கு போவோமா? அடுத்த கேள்வி ஆங்கிலத்தில் கேட்டிருக்கிறார். What will happen to children older than 22 years when applying for dual citizenship? How much we need to pay? $500 அல்லது $2,000 அதாவது 22 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு எவ்வாறு அப்ளை பண்ணுவது, அந்த பணம் எவ்வாறு பெறுவது? இப்ப இதுல நான் அடுத்த நிகழ்ச்சியில பாக்குறேன், சும்மா மேலோட்டமா சில தகவலை சொல்றேன். 22 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு எப்ப டுவால் சிட்டிசன் இல்லை என்று சொல்லி சொன்னா, நீங்கள் அந்த பிள்ளை பிறக்கேக்குள்ள வெளிநாட்டு குடியுரிமை சிட்டிசன்ஷிப் எடுத்திருந்தா தான் இல்லை. இல்லாட்டால் அந்த பிள்ளை உங்களோட சேர்த்து அப்ளை பண்ணல. பிள்ளை என்று சொல்றது அர்த்தம் என்ன? 21 இலங்கையில 22 வயசுக்கு உட்பட்ட ஆட்களைத்தான் உங்களோட பிள்ளை உங்களோட தங்கி இருக்கிற உங்களோட சேர்ந்து வாழ்ற பிள்ளையா பாக்குறாங்க. 22 வயசுக்கு மேல போனா அந்த பிள்ளை என்ன செய்யலாம்டா, அந்த பிள்ளை தனியா புரியுற அப்ளிகேஷனை போட்டு செய்யலாம். அந்த பிள்ளை இந்த வழிமுறைக்கு தானே படிச்சதை வச்சுக்கொண்டு காசை போடுற முறை ஏதோ ஒரு வழிமுறையை பயன்படுத்தி ஏன்னா அந்த பிள்ளை பிறப்பினால இலங்கை குடியுரிமைக்குரிய பிள்ளை தனியாக அப்ளை பண்ணலாம். அப்ப மற்ற இந்த கேள்விக்கு போய் இப்ப சொல்லிவிட நான் விளக்கமாக சொல்றேன் இல்ல, உங்களுக்கு 2 பேருக்கும் சிட்டிசன் கிடைச்சதுக்கு பிறகுதான் பிள்ளை பிறந்திருந்தால் அந்த பிள்ளைக்கு நீங்கள் என்ன செய்யலாம், குடியுரிமை எடுக்க முடியாட்டாலும் வதி உரிமை 10 வருஷ விசா எடுக்கலாம், வதிவுரை விசா எடுக்கலாம். அதுக்கு ஒரு $400 US நினைக்கிறான். இது மாற்றம் இருக்கும் தெரியாது. அந்த பிள்ளை உங்களோட இருக்கிறதுக்கும் வேலை செய்யறதுக்கும் அந்த நாட்டுல வாழ்றதுக்குமான எல்லா உரிமையும் இருக்கும். 10 வருஷத்துக்கு எடுக்கலாம். அல்ல வருஷம் புதுப்பிக்கிற விசாக்கா கூட இருக்குது. அவன் கூட பிள்ளைக்கு எதுவுமே கிடைக்காதுன்றது இல்லை. நான் நினைக்கிறேன் முதல் கேட்டவை இதைத்தான் தவறா நினைச்சு சொன்னார். 22 வயசுக்கு மேற்பட்ட பிள்ளைக்கு எடுத்தவை எனக்கு தெரியுன்றத சில பேர் பதிவுரிமையையும் குடியுரிமையும் உண்டா பாக்குறது. ரெசிடென்சி வேற சிட்டிசன்ஷிப் வேற அதாக இருந்திருக்கலாம். அவை நாங்கள் இதை பற்றி அடுத்த நிகழ்ச்சியில அந்த விளக்கமா பார்க்கல விஷயம். அடுத்த கேள்வி என்னென்றால், நாங்கள் ஒரு பொது வேலையில் ஈடுபடும் போது வங்கியில் ட்ரஸ்ட் அக்கவுண்ட் ஒன்று திறந்தால் அதில் வரும் பொது பணத்துக்கு டின் நம்பர்னால் நாங்கள் வருமான வரிக்கு உட்படுத்தப்படுவோமா என்று கேட்டிருக்கிறார். அதாவது இந்த டின் நம்பர் அப்ளை பண்ணேக்கிலே கேட்குது. இண்டிவிஜுவல் தனியாளா நிறுவனமா ட்ரஸ்டா இப்படியான இடத்துலாம் கேட்குது. ஆனால் இந்த ட்ரஸ்ட்டை பதிவு செய்யல நீங்கள் ட்ரஸ்ட் ஒரு அமைப்பை பதிவு செய்ததுக்கு பிறகு தான் நீங்கள் நடவடிக்கைகளை செய்கிறீங்களா இருந்தால் இந்த இது பொருந்தும். நீங்கள் சிலர் சேரும் ட்ரஸ்ட் என்ற பேர்ல தனிப்பட்ட ரீதியில 4-5 பேர் சேர்ந்து பதிவு செய்யாமல் செய்தீர்களாக இருந்தால் உங்களோட பேர்லாம் வங்கி கணக்கு ஆரம்பிச்சிருப்பீங்க. உங்களோட பேர்லாம் வட்டி வரும். அது உங்களோட தனிப்பட்ட வருமானமாக தான் கருதப்படும். அது ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் நிரூபிக்க இயலாது. அந்த வருமானம் உங்களுக்கு வட்டிக்கு உட்படும். என்ன இந்த அரசாங்கத்தால் பிடிச்சு வைக்கிற 10% வட்டியோ இல்லை 2 வருஷத்துக்கு ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா, வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாக்குள்ள வரி விதிக்கிற அந்த கட்டுப்பாட்டுகள் எல்லாம் நீங்கள் வருவீங்க. ஆனால் ட்ரஸ்டா இருந்தால் ட்ரஸ்ட் என்ற பேர்ல நீங்கள் டின் நம்பர் ஆரம்பிக்கணும்.
உங்களுக்கும் வட்டியில 10% கழிச்சு கொண்டு வந்து அனுப்புற அந்த முறை வருமான வரி திணைக்களத்துக்கு போகும். உங்களுக்கு அதாவது ட்ரஸ்ட்ன்ற பேர்ல வரிச்சலுகை இருக்கிறது தவிர வரி இல்லைன்னு ட்ரஸ்ட் கொஞ்சம் வரிச்சலுகை இருக்கு இலங்கையில, அவ்வளவுதான். அந்த ட்ரஸ்ட் பேர்ல நீங்கள் பதிவு செய்தீங்கன்னா அந்த வருமானம் உங்களோட வருமானம் அல்ல. ட்ரஸ்ட் பேர்ல நீங்க அக்கௌண்ட் கேட்கல உங்களோட பேர் 3 பேர்ட்ட பேர் இருந்தாலும் அது ட்ரஸ்ட் அக்கௌண்டை தவிர உங்களுடைய அல்ல. நல்லது. இன்னொரு கேள்வி என்னென்று சொன்னால், இந்த கேபிட்டல் கெயின் மற்றது பர்சனல் இன்கம் டாக்ஸ், இதை தனித்தனியாகத்தான் வரியை கட்ட வேண்டுமா, இல்லை என்று சொன்னால் சேர்த்து செய்யலாமா என்ற ஒரு கேள்வி. அன்றைய நான் குறிப்பிடும் பொழுதே நான் தவற விட்டிருந்ததாக நினைத்திருந்தேன். அதுக்காகத்தான் இந்த கேள்வி நானாகவே உருவாக்குகிறேன். என்னன்னா, கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஒன்று இருக்குது, தனிப்பட்ட வருமானம் ஒன்று இருக்குது. இப்ப நான் முதல் குறிப்பிட்டேன், ஒரு மாசத்துக்கு 1.5 லட்சம் ரூபா அல்ல வருஷத்துக்கு 18 லட்சம் ரூபாய்க்கு மேல வாரக்கெல்லாம் வரி கட்டணும்டா நியாயமான ஒரு லொஜிக்கலான கேள்விகளும் என்ன, ரெண்டையும் சேர்த்து தான் மொத்த வருமானமா ரெண்டும் தனித்தனியான? இலங்கையின் சட்டப்படி கேபிட்டல் கெயின் டாக்ஸ் தனியாகத்தான், மூலதன ஆதாய வரி தனியாக 15% கட்டியே ஆக வேண்டும். அதற்கும் தனிநபர் வருமானம், இந்த வங்கியில வர்ற வருமானம், பங்கில அவங்க எல்லாம் வேற வாடகை வருமானங்களோ எல்லாம் அதுக்குள்ள சேர்க்கப்படாமல் அது தனியாக கட்டுங்க. மற்ற வருமானங்களுக்கு தான் உங்களுக்கு வருமான வரிக்கு அந்த வரம்பு இருக்குன்னு 1.5 லட்சம் ரூபா மாதம் இல்ல 18 லட்சம் ரூபா வருஷத்துக்கு அந்த வரம்பு இருக்கிறது உங்களோட தனிப்பட்ட வருமானத்துக்கு மட்டும்தான். அவை ரெண்டையும் சேர்க்கலாம். இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் உலக ரீதியான சில விஷயங்களையும் சொல்றேன். இப்ப எங்களுக்கு ஆஸ்திரேலியாவே இருந்தா உங்களுக்கு லண்டன்லயும் கூட எப்படி என்றா இந்த ரெண்டும் ஒன்றா சேர்த்துதான் வருமான வரிக்கு பார்க்கப்படுது, மொத்த வருமானம் பாக்குறது. நான் என்னுடைய வருமானம் என்று சம்பளத்திலேயோ இல்ல வேறு இது வேற வருமானம் இல்லாதோடையும் இந்த கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வந்தா அதையும் சேர்த்து கூட்டி போட்டு மொத்த வருமானத்துக்கு அந்த பிராக்கெட்ஸ் இருக்குது, என்ன வரி வரம்புகள், இந்த வருமானத்துக்கு ஒரு வரி, அடுத்த வருமானம் கூட இன்னொரு வரி என்றதுக்குள்ள போடும். உங்களோட லண்டன்லயும் அப்படித்தான் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் வருமானத்தோட சேர்க்கிறாங்க. ஆனா ஒரு $3500 ஏதோ விட்டு பிடிக்கிறாங்க அந்த தெரஸ் ஹோல்டர்ன்னு சொல்லி அந்த வரி இல்லாத ஒரு மிச்சத்துக்கு வரி கட்டணும். அமெரிக்காவை எடுத்து பாத்தீங்களா இருந்தா முதல் 1 வருஷத்துக்குள்ள நீங்கள் வித்தீங்களா இருந்தா அவங்களோட வருமானத்தோட சேர்த்து பார்க்கப்படும். 1 வருஷத்துக்கு பிறகு வித்தீங்களா இருந்தா தனி கேபிட்டல் கெயின், அதுக்குன்ற தனி வரி வகை இருக்குது. மற்றது இந்த உங்களோட ஐரோப்பிய நாடுகள்ல ஜெர்மனியும் இத்தாலியும் நினைக்கிறேன், அவர்களும் தனியாக கேபிட்டல் கெயின் டாக்ஸ்ன்றத தனியாக தான் கட்ட வேணும், தனியார் வருமானத்துக்குள்ளேயே சேர்க்க முடியாது. சுவிட்சர்லாண்டும் பெல்ஜியத்தும் என்ன சொல்லியிருக்கின்றா கேபிட்டல் கெயினுக்கு டாக்ஸ் இல்ல இந்த நாடுகள்ல. நான் தேடி எடுத்த தகவல்கள். இப்போ ஒரு கேள்வி கேட்கிறேன் நான், டாக்ஸே இல்லாத ஒரு அரசுக்கு ஒரு குயிஸ், டாக்ஸே இல்லாத நாடு ஒன்று இருக்குன்னு நீங்கள் அடிக்கடி நாங்கள் கழிச்சு நாங்கள் எந்த நாடு சொல்லுங்க டாக்ஸே இல்லாத நாடு? முதலீடு சம்பந்தம் அண்டையும் கேள்வி கேட்டீங்களா, விளம்பரப்படுத்துகிறார்கள் டாக்ஸ் இல்லையாங்க, 100% வரி. துபாயில் வரி இல்லை, எதுக்கும் வரி இல்லை என்று சரிதானே? அதுல உள்ள ஒரு சின்ன விஷயத்தையும் சொல்லி முடிக்க விரும்புறேன். துபாயில வரி இல்லை தான், ஆனா சொத்து வாங்கினதுக்கு அப்புறம் இந்த ஸ்டாம்ப் டியூட்டி மாதிரி 4% 5% இருக்குது. மற்றது இந்த தகவல்கள் வாங்குறதுக்கான அந்த கன்வேயன்சிங் அவர்களுக்கு ஒரு பெரிய பணத்தொகை இருக்குது. அது அவ்வளவுதான் நாங்க வரி என்ற பேர்ல கட்ட வேண்டியது. ஆனால் நாங்கள் மறந்து போன விஷயம் என்னன்னா, நீங்கள் வெளிநாட்டுல இருக்கிறீங்கள், வெளிநாட்டுல இருந்து துபாயில ஒரு இப்ப சொன்னீங்களா 900 பவுண்ட்ஸ் கொடுத்தா மாசத்துக்கு உங்களுக்கு துபாயில ஒரு மாளிகை வாங்கலாம்னு சொல்றாங்கல்ல, அங்க வரி இல்ல. எங்க இங்க காட்டத்தானே வேணும், இங்க உள்ள வருமானத்தோட சேர்த்து காட்டத்தானே போறீங்க, வரிக்கு காட்டத்தானே போறீங்க. இரட்டை வரி வீதத்தின்படி அங்க கட்டியிருந்தா மிச்சத்தை கழிச்சு கொடுத்தானே. இங்க நான் நினைச்சேன் இரட்டை வரியை பற்றி குறிப்பிட்டதில்ல. ஒரு நாட்டுல வரி செலுத்தி இருந்தா 2வது நாட்டுல நீங்கள் கூட செலுத்தி இருந்தா பிரச்சனை, குறைய செலுத்தி டாக்ஸ் இன்புட் கிரெடிட்னு சொல்லுவாங்க, அது டாக்ஸ் ஆஃப்செட்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டுல ஒரு வருமானத்துக்கு வரி செலுத்தி இருந்தா அந்த வரி கழிச்சு போட்டு மிச்சம் வரி இருந்தா நீங்க கட்டணும். இப்ப துபாயில ஒரு வரியும் கட்ட இல்லையா, நீங்கள் என்ன செய்யணும், அந்த வருமானத்தை கொண்டு லண்டன்ல ஆஸ்திரேலியா மொத்தத்துக்கு சேர்த்து கட்ட வேணும், சரிதானே? சோ ஆகவே இதை வச்சு அவர்கள் எவ்வாறு ஏமாற்று, வரி இல்லை எங்க நாட்டுல வரி இல்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க. நீங்க துபாயில போய் குடியிருந்தாலும் கூட உங்களோட நாடு உங்களோட எப்படி பார்க்கணும்டா, உங்களுக்கு இங்க சொத்து இருக்குது, பிள்ளைகள் எல்லாரும் இங்க இருக்கணும், அல்லது குடும்பம் இங்க இருக்குது, சொத்து இருந்தாலும் கூட நீங்கள் இங்க தேர்தான் வரியால பார்க்கணும். பிள்ளைகள் குட்டிகள் எல்லாரும் குட்டி அங்க போனாலும் உங்களுக்கு இங்க சொத்துக்கள் இருக்குதா வருமானம் இருக்குதாண்டா இங்க வரி கட்டுறதுக்கு வருவீங்கன்னு சொல்லுவாங்க. ஆகவே இந்த துபாயின் 100% டாக்ஸ்ன்றது ஒரு ஏமாற்று.
துபாய்ன்றது என்ன செய்தி இப்ப கொஞ்ச காலமா வந்து இந்த தாக்குதலுக்கு பிறகு நிறைய முதலீட்டாளர்கள் போயிட்டு இந்த பில்டிங் கட்டுனது எல்லாம் இடையில நிக்குது, வாங்கொழிக்கிட்ட எல்லாம் வெளியில போறான். ஒரு பக்கம் உங்கால சண்டை நடந்து வீடு பற்றி எரிஞ்சு அந்த சுருட்டுக்கு நெருப்பு கேட்டான மண்ட மாதிரி ஒரு பக்கத்தால் எரிஞ்சு கொண்டிருக்கு. இங்க சிட்னில வந்து லண்டன்லயும் வேறு நாடுகள் வெளிநாட்டுல வந்து துபாயில் வீடு வாங்குறாங்க, 40% விலை உறைஞ்சிருக்குது, வெறும் 900 பவுன்ஸ் கொடுத்தா வாங்கலாம் என்று சொல்லி போன காசு வெளிநாட்டு காசு உள்ள வர வேணும். இப்படியா அது உங்களை கொண்டே உங்கள்ட்ட காட்டு வேணும். துபாயில அழகா இருக்கு, எல்லாம் இலவசமா இருக்குன்னு சொல்லி காட்டணும். உங்களோட காசுல அவன் வள போறான், அவ்வளவுதான் சொல்ல முடியும். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு இந்த நேரத்துக்கு பொதுவாக இதை முடித்திருக்கிறோம். அடுத்த நிகழ்ச்சியில 2 விஷயம், டின் நம்பர் எப்படி இருக்கிறது என்பது சம்பந்தமாக, அந்த அதாவது IRD என்ற .govlk என்ற இணையதளத்துக்கு நேரடியாக சென்று அந்த பக்கத்தை திறக்கின்ற பொழுது என்னென்ன கேள்விகள் வரும், என்னென்ன என்றதை செய்யணும் என்றதை, அதை பிறகு நான் முடிஞ்சா ஒரு டாக்குமெண்டா எல்லாரும் பார்க்கறது மாதிரி உங்களுடைய நிகழ்ச்சிக்கு இணைச்சு விடலாம். வந்துட்டு மற்றது இந்த டுவல் சிட்டிசன் இரட்டை குடியுரிமை எடுக்கிறதுக்கு என்னென்ன தகவல்கள் கொடுத்துருக்கணும், ஃபார்ம் எப்படி கேட்டிருக்கணும், அதுல தமிழாக்கம் என்ன, அது ஒன்றா பார்த்து அதுல முடிச்சு கடைசியா இது கேள்வி திரும்பி அதுல இணையமாக கேள்வி வந்தா பார்ப்போம். அந்த அடுத்த நிகழ்ச்சியில செய்யணும் நினைக்கிறேன். நன்றி. என்று நிறைய கேள்விகளை தாங்கள் பதில் அளித்திருக்கிறீர்கள். பெருமளவான மக்களுக்கு இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். கேள்வி கேட்டவர்களுக்கு விடை கேள்வி இவ்வாறான கேள்விகளை கேட்க வேண்டும் என்று பலர் யோசித்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் அதில் வந்து எழுதியிருக்க மாட்டார்கள். அல்லது அவர்களுக்கு கூட இது பிரயோசனமாக இருக்கு. நாங்கள் தொடர்ந்து செய்வோம். இப்ப நீங்கள் கூறியது போல அடுத்த காணொளியில் அந்த விண்ணப்ப படிவங்களை எவ்வாறு நிரப்புவது, அவ்வாறு இதிலேயே நாங்கள் இந்த ஸ்கிரீனில் காட்டக்கூடியதாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். இந்த இடத்துல நான் குறிக்க விரும்புகிறேன், நான் தொழில் ரீதியாக இந்த மைக்ரேஷன் சம்பந்தமாக அல்லது இது சம்பந்தமானதில்லை, ஒரு தகவலாக திரட்டி நான் என்னுடைய அனுபவங்களின் அடிப்படையிலும் நேரடியாக பல இடங்களில் சென்று பார்த்த அடிப்படையிலும் அனுபவத்தின் அடிப்படையிலும் தான் இவற்றை நேரடியாக உள்ள தகவலை தருகிறேன். இங்கே வேறு யாரிடம் கேட்டறிந்த தகவல் அல்ல, உண்மையான தகவல்கள். நன்றி. உண்மைதான், பலருக்கும் உதவியாக இருக்கும். இத்துடன் இந்த காணொளியை நிறைவு செய்து கொண்டு மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.